வணக்கம் நேயர்களே. தமிழக அரசியலில் பல மாற்றங்கள் நடந்துட்டு வருது. நம்ம 2 நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற நிலமை ஒரு இன்றைக்கி இல்லை, இப்போ இருக்கிற நிலமை 2 ஹவர் பொறுத்து இல்லை. 2 ஹவர் பொறுத்து சொல்கிற இது அதற்கு அடுத்த 2 ஹவர் பொறுத்து இல்லை. இந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தமிழக அரசியல் களம் மாறிட்டு இருக்குது. யாரோட யார் 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 இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் நேற்று சொல்ல தயங்கிய ஒரு விஷயம் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை. அதுவும் நடந்திருக்குது. ஆனால் வெளியில் நமக்கே தயக்கமாக இருந்தது சொல்கிறதுக்கு. அந்த பேச்சுவார்த்தையும் ஒரு வகையில் அது இன்னைக்கு காலைல முதல்வருடைய அறிக்கை மூலியமாக அதற்கு நமக்கு பதில் கிடச்சிச்சின்னு சொல்லலாம். அந்த பேச்சுவார்த்தை நல்ல முடிவை எட்டவில்லை. அவர்கள் இணைவதுன்னா கட்சி இணையறதில்லை, 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்ற முடிவை எட்டவில்லை அப்படின்றது தான். ரொம்ப கௌரவமாக அதை வெளியே சொல்லிக்காமையே வேறு மாதிரி பதிலை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அப்போது விஜய்க்கு 118 எம்எல்ஏக்கள் வேண்டும். 118 எம்எல்ஏக்களை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் ஆட்சியை நடத்த முடியாது. இருந்தாலும் முதல்வராக பதவியேற்க ஆட்சியை அடுத்த 6 மாதத்துக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டு அடுத்த 6 மாதத்துக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தடுத்து கொண்டு போகிறதுக்கு 118 பேர் தேவை. அதற்கு அவர் எந்த சைடு போகிறாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்று, அவர் திமுக தோழமை கட்சிகளோட நெருக்கம் காட்டணும். அதில் காங்கிரஸும் இவர்களும் இவர்கிட்ட இருக்கிற 107 சேர்த்தா 118 ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஜெயிச்சிருவார். ஓகே. அதுக்கப்புறம் சபாநாயகர் ஒரு ஆள் போட்டோன்னா இவருக்கு அந்த கிழக்குலேயும் ஜெயிச்சாதான் அந்த 107ன்றதே இருக்கும், இல்லாட்டி 106 இருக்கும். இப்போ அந்த ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது. ஆனாலும் ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஜெயிச்சதுனால ஒரு 6 மாதம் கண்டினியூ ஆவார். அடுத்த இதுக்கு உடனே கொண்டு வர முடியாது நம்பிக்கையில்லா தீர்மானம், அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் தப்பிச்சு ஓட்டலாம். அதுக்குள்ளேயே அவர் தன்னோட நிலைப்படுத்தியிருக்கான ஏற்பாடுகள் இருக்குது. இதில் இவருடைய ஆட்சி இல்லை, எதுவுமே இல்லை, நான் விட்டு போகிறேன் அப்படின்னா கவர்னர் ஆட்சி வரும். அடுத்து ஆட்சி வந்தால் காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே இன்றைக்கி முன்னாடி வந்ததுனால தான் இந்த ஆட்சி தொடரட்டும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, ஜனநாயகத்தில் மக்களுடைய இதுக்கு முடிவுக்கு மரியாதை கொடுக்கணுன்றது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன நடந்திருக்குது, இன்றைக்கி ஆளுநரை போய் பார்த்துருக்காரு விஜய். இந்த மாதிரி விஷயங்கள், தற்போது நடக்கிற விஷயங்களை மூத்த பத்திரிகையாளர் திரு அறிவாலயம் சேகர் சார் அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம எல்லோரும் பார்க்காத ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு இது புதுசு. ஆமாம். முதல்ல விஜய் இதுக்கு போகிறத விட திமுகவில் இந்த தோல்வி எப்படி ஒரு இதை ஏற்படுத்திருக்கு? திமுகவில் பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா அவங்க ரொம்ப உறுதியாக நம்பிட்டு இருந்தாங்க, எப்படியும் கவர்மெண்ட் வந்துடும்ன்றதில் ரொம்ப நம்பிக்கை இருந்தாங்க. அதே மாதிரி தான் கணிப்பு மற்ற விவகாரங்களும் அப்படி தான் இருந்தது. சரி, எப்படியும் ஒரு கவர்மெண்ட் வந்துடும். பட் விஜய் நிறைய ஓட்டு வாங்குவார், சீட்டு வாங்குவார், அதுவும் அந்த எண்ணமும் இருந்தது. 2வது இடத்துக்கு தான் போட்டி, முதலுக்கு நம்ம எப்படியும் இருக்காது அப்படின்னு தான் அவருடைய ரொம்ப ஆழமான நம்பிக்கையாக இருந்தது. பட் அது மாறி இருக்கு. ஆனால் தேர்தல் அப்போவே தெரிஞ்சு போச்சு. தேர்தல் அப்போவே அந்த விசில்ன்றது ஒரு இதை ரீச் ஆனது அப்போவே டஃப் ஃபைட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் டிஎம்கேக்கு தெரியுது. ஆனாலும் ஆட்சி தொடரும்னு நினச்சாங்க. ஆட்சி தொடரும் தான் நினச்சாங்க. ஆனால் இந்த அளவுக்கு திமுக திமுக 2ஐயும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு வருமானது எல்லாருக்கும் சந்தேகமாக இருந்தது. பட் அது மாறி. இத்தனை அமைச்சர்கள் தோத்தது எப்படி எதிர்பார்த்தாங்க? அமைச்சர்கள் தோல்வி பொதுவாக ஒரு அலைன் மாதிரி வந்தால் எல்லாமே அது அலையே இல்லைன்னாங்கல்ல. நம்ம தான் ஆட்சி தொடரும் சொல்லிட முடியும். அது எல்லாரும் பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற ரொம்ப பேர் நம்பினாங்களே. அது எல்லாரும் சொல்ல தான் செய்யுது. இப்போ அலைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அமைச்சர் எல்லாருமே அது. ஆனால் இது அலையும் கிடையாது. அலைன்னா இது ஒரு மாதிரியான அலை, ரொம்ப சூறாவளி. இந்த அலைக்கே சாஞ்சிட்டாங்க. சுனாமி மாதிரி இல்லை, இந்த அலைக்கே சாஞ்சிட்டாங்களே. இங்கே 14 பேர், அங்கே 21 பேர்கிட்ட. இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி அந்த அந்த விசில்ன்றது ரீச் ஆகிருக்கு. நிறைய பேர் ஓட்டு போட்டவங்களுக்கு எந்த வேட்பாளர் பேரே தெரியல, விசில் மட்டும்தான் தெரியுது. ஆமாம், எங்கே போட்டேன் விசிலுக்கு போட்டேன், யார் வேட்பாளர்னா அதெல்லாம் தெரியாது. அப்போ விஜயை குறைச்சி மதிப்பிட்டாங்களோ? ஆமாம், ஆனால் முதல்ல அப்படி தான் இருந்தது களம். அப்புறம் கொஞ்சம் அந்த விஜய்க்கு ஏற்பட்ட பல சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், நெருக்கடிகள், அதெல்லாம் ஒரு சிம்பத்தியாக மாற ஒரு இது அதுக்கு திமுக ஒரு முக்கிய காரணம் வச்சுக்கலாமா? கரூர் ஒரு காரணம். கரூர் எல்லாருமே நெகட்டிவ் ஆகும்னு பார்த்தாங்க, ஆனால் அது ஒரு சிம்பத்தி ஆகி போச்சு. இல்லை, ஏடிஎம்கேலாம் கூட விஜய் என்ன பண்ணுவார்ன்ற மாதிரி தான் கொண்டு போனாங்க. ஆமாம், இறங்கி அடித்ததுன்றது திமுக தான். அது அவருக்கு ஒரு சிம்பதியாக மாறுறதுக்கு மாறிச்சு. அது மாதிரி ஒரு ஃபேமிலி பிரச்சனை, அதுவும் ஒரு திமுக தான் அதை கொண்டு வந்தாங்கன்ற சிம்பத்தியாக மாறிச்சு. அப்புறம் அந்த படம் ஜனநாயகன், அதுவும் ஒரு இதாக மாறிச்சு. இப்படி இந்த தொடர்ந்து இது வந்த உடனே 2வது அந்த விஜயினுடைய அந்த பிரச்சார யுக்தி இருக்கு பாருங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்கு, அப்படி ரொம்ப பணிவா
எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. கடைசி நாள் பிரச்சாரத்தில் இந்த ஒரு நாள், அந்த 23ஆம் தேதி ஒரு நாள் நான் சொல்றதை கேளுங்க, அப்புறம் நீங்க சொல்றதை நான் காலம்புற கேட்குறேன், இப்படிலாம் சொல்லி குழந்தைகள்கிட்ட ஆமாம். ரெண்டாவது அம்மா வீட்டில் இருக்கவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, அம்மா அப்பாவிட்ட ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஓட்டா மாறும்னு யாரும் எதிர்பார்க்கல அரசியல் கட்சிகள். அதான் பெரிய இந்த மாற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணம்னு நான் நினைக்கிறேன். 50 ஆண்டு காலம் மேலே அனுபவம் உள்ள கட்சிகள் தான் ரெண்டுமே. ஆனாலும் அவங்களால ஏன் இந்த விஷயத்தை கணிக்க முடியல? ஓவர் கான்ஃபிடென்ட்டா திமுக? கான்ஃபிடென்ட்டு இல்லை, இந்த அளவுக்கு இவரோட வளர்ச்சி இருக்குன்னு யாருக்கும் தெரியும். ஏன்னா முதல்ல ஃபஸ்ட்டு இப்போ தெரியும் ஓரளவுக்கு. இப்போ யாருக்கு தெரிஞ்சு என்ன சார் இருக்குது? இப்போ ஒரு பெட்டி கடைக்காரர் கேட்டால் கூட சொல்லுவார், ஆமாம் சார் வளர்ச்சி. இல்லை, அப்போ என்னென்னா அந்த கட்டமைப்புன்றாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப குறைச்சல். இப்போ கூட நிறைய இடத்துல இல்லவே இல்லை, இருந்தாலும் ஓட்டு வந்திருக்கு. இப்போ ராமநாதபுரம் அந்த பக்கம்லாம் அவங்களுக்கு அந்த பூத்து அந்த இதெல்லாம் வரவே இல்லைன்றாங்க, ஆனாலும் ஓட்டு நிறையா வந்திருக்கு. அது விசில் அது ரீச் ஆகிருக்கு நல்லா. பெரிய கற்பனை ஒரு ஓட்டில் தோக்குறாரு. இப்போ இதை தான் வச்சு அரசியல் கட்சி கணக்கு போட்டுச்சு. சரி, அவங்களுக்கு அந்த இதிலலாம் நமக்கு சரியாக வராதுன்னு, இவ்வளோதான் வரும், இவங்க லிமிட் இவ்வளோதான் அப்படின்னு நினச்சாங்க. கணிப்புலாம் கூட அப்படி தான், கணிப்பு புலிகள்லாம் கூட அப்படி தானே இது பண்ணாங்க. சரி, இப்போ முதல்வரே தோற்று போயிட்டாரு. முதல்வர் தோல்வி ஒரு உண்மையிலே பெரிய அதிர்ச்சியான இது. இங்கே 1000 சொன்னாலும் அவர் தொகுதிக்கு நிறைய செஞ்சுருக்காரு. அதாவது அந்த அடிப்படை அந்த திட்டங்கள், அடிப்படை திட்டங்கள்னு சொன்னாலும் மழை பெஞ்சா அதே நிலைமை தான். அது வந்து இடுப்பளவு தண்ணி, அதுதானே தொகுதிக்கு செய்கிறது. இல்லை, அது கேளுங்க, அது வந்து அந்த இந்த பக்கம்லாம் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ குளத்தூர்லேயே ஒரு பகுதி அதெல்லாம் கணக்கு அதெல்லாம் சரி பண்ணாங்க. இது வந்து என்னென்னா அந்த இடம் அந்த அந்த இப்போ அந்த தண்ணி தேங்குத அந்த இடத்த ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு இடம். ஒன்றுமே செய்ய முடியாத எப்படி நிர்வாகம் இருக்க? இல்லை, அது என்ன, அது பள்ளமா அந்த இடமே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு இது பண்ணிட முடியாது. இந்த பக்கம் புதுசாக போட்ட அமைச்செல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க, அந்த மழை நீர் கால்வாயெல்லாம் கட்டினாங்க. ஆனால் அங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியல. அது ஒரே வழி இறச்சிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அது வேறு மாதிரி அந்த ட்ரைனேஜ் இதெல்லாம் உயர்த்தி அது ஏதோ பெரிய மாஸ்டர் பிளான் மாதிரி பண்ணணும். அதுதான் மெயின் காரணம். அதை தாண்டி அவர் தொகுதிக்கு பண்ணதுன்னு சொல்கிறது சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ பண்ணுறது, முதல்வர் இல்லை. ஆமாம், எம்எல்ஏ பண்ணார். ஒரு அலுவலகம் வச்சு யார் வேணாலும் புகார் சொன்னால் உடனே அதுக்கு ஒரு நடவடிக்கை. அதுலேயும் என்ன ஒரு குறை வந்துச்சுன்னா, நான் விசாரித்த வரைக்கும் சார் அலுவலகம் வச்சுருந்தாங்க, பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. சரி, அதை மீறி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மெசேஜ் வரும். ஆமாம், உங்களுக்கு குறை தீர்க்கப்பட்டதுன்னு வருமா? ஆமாம், தீர்க்கப்பட்டதுன்னு வரும். குறை அப்படியே தான் இருக்கும், தீர்க்கப்பட்டது. மின்சார பிரச்சனை அங்கே இருந்துருக்க பிரச்சனை, அது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் விவகாரங்கள் இருந்தது. ஆனால் சில திட்டங்களும் இருக்குது. ஆஸ்பத்திரி கட்டினார், காலேஜ் ஒன்று கட்டினார், நீச்சல் குளம் ஒன்று கட்டினார். சார், நீச்சல் குளமும் பார்க்கு காலேஜும் பார்க்கு எப்படின்னா, பார்க்கு வந்து தனியார் கையில் கொடுத்து அவங்க வசூல் பண்ணியிருந்தாங்க, இந்த ஷட்டில் கார்க் விளாட்றது, கிரிக்கெட் விளாட்றதுன்னு. அதனால ஒரு பெரிய அதை வந்து இவருடைய சாதனையாக வச்சுக்கிட்டுலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீச்சல் குளம் காலேஜ் கட்டினது வந்து அது பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அறநிலைத்துறை சார்பாக அங்கே கொண்டு போய் கட்டி. மற்ற தொகுதியில் நடக்கலையே அது சார், நீங்கள் பொதுவாக மக்கள் எதை எதிர்பார்ப்பாங்க? இப்போ மற்ற அமைச்சர்கள் தொகுதியிலையோ இந்த மாதிரி யாருமே பண்ணலை. அதையும் ஒத்துக்கணும், அது இருக்குது. ரெண்டாவது ஒரு 10-15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக விசிட். அதுலேயும் ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. இவர் எப்போல்லாம் விசிட் பண்ணுறாரோ அவங்கள மக்களுக்கு இடையூறு, பெரிய இடையூறு. அது உண்மைதான் சார். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இத்தனை வாகனங்கள், போலீஸு, இத்தனை கெடுபிடிகள், இதனால தான் ஜெயலலிதா 91-96 பெரிய அளவில் அவங்களுக்கு இது போச்சு. அதுக்கப்புறம் அவங்க மாற்றிட்டாங்க. இவர் கடைசி வரைக்கும் மாற்றவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி வெளியே சொல்லவும் இவங்க விடலை. ஆமாம், நீங்கள் குறைன்னு ஏதாவது தெரிஞ்சால் தானே நீங்கள் நிவர்த்தி பண்ண முடியும். அதாவது அவர் கவனத்துக்கு எந்த அளவுக்கு போச்சு. அதே மாதிரி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இவர் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க, ஒவ்வொரு தடையும் போகும்போதும் கொடுப்பாருன்னு. அதுலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் அவங்க கட்சிக்காரங்களே வாங்கி போயிடுவாங்க, நாங்கள் வேடிக்கை இதை மட்டும் தான் பார்ப்போம். இல்லை, நீங்கள் சொல்கிறீங்களா இந்த புகார், அப்புறம் அந்த நலத்திட்ட உதவி, இதெல்லாம் வந்து ஒரு முதல்வர் முறையில் அவர் பார்த்துக்க முடியும். கீழே இருக்கிறவங்க நிர்வாகிகளை தான் நம்பியானோம். அந்த நிர்வாகியை கரெக்டாக போடுற பொறுப்பு முதல்வர். அது சரி. இப்போ இந்த தேர்தலில் என்ன சொல்கிறாங்க, கிரிராஜன் தான் அவருக்கு சீஃப் ஏஜென்ட். ஏன் இப்போ கிரிராஜனை மாற்றினாங்க? அதான், அது நிர்வாகிகள் மத்தியில் ஏற்பட்ட மோதல், அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு, இப்படிலாம் நிறைய இருக்குது. ஓப்பனாகவே சொல்லலாம், நம்ம ஒன்றும் குறை சொல்லலை. அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, பரந்தாமன், சிற்றரசுலாம் சேகர்பாபுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் உட்பட சேகர்பாபு தான் காரணம். ஆமாம், அவர் எல்லாமே பொதுவாக. ஆனால் இது பொதுவாக ஒரு இது மாதிரி ஒரு தோல்வினா அது பொறுப்பேற்றுக்கணும். யார் பொறுப்பாளரோ அவங்க தான் அது. அவங்க பொறுப்பாக உண்மையிலேயே பொறுப்பாக இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க தான் அது. ஆனால் ஏற்கனவே சிஎம் வந்து வார்ன் பண்ணியிருக்காரு, அதாவது எக்ஸ் சிஎம் இப்போ
தேர்தலில் சரியாக பணி செஞ்சு ஓட்டு வாங்கலைன்னா கண்டிப்பாக அவன் மேலே நடவடிக்கை இருக்கும். இப்போ எல்லாம் அதைத்தான் திமுகவில் எல்லாமே அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தா சென்னையில் எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம், 2 தொகுதி தவிர இது எல்லாமே போயிடுச்சு. போச்சு. சரி, நிறைய விஷயம் அவருக்கு போகாமலே இருந்திருக்குன்றாங்க. அதாவது இப்படி வீக்காக இருக்குது, இப்படி இதாக இருக்குன்ட்டு. நீங்கள் இன்னொன்று அந்த ஏங்க நம்ம வந்து நான் குறிக்கிறதுக்கு நம்ம வந்து இதைத்தான் பிரதான இதுவாக இவங்கள்ட்ட வச்சோம். என்ன வச்சோம்? நீங்கள் அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கிறீங்க, ரெண்டாவது யார் சொன்னாலும் கேட்குறீங்க, ஜெயலலிதா மாதிரியோ கருணாநிதி மாதிரியோ நேரடியாக தகவல்களை வாங்க மாட்டேங்கிறீங்கன்றது. இல்லை, இப்போ இது அவர் சிஎம் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் தொகுதி மாறுறது கூட ஒரு யோசனை இருந்தது. 3 தடவை நின்னாச்சு, அடுத்த தடவை நம்ம வேற தொகுதிக்கு போகலாம், ஒன்று சேப்பாக்கம் இல்லையா திருவாரூர், இப்படிலாம் யோசித்தாங்க. அப்போ சேப்பாக்கத்தில் இருக்க உதயநிதி வேணா 1000 விளக்கு அனுப்பிடலாம் இப்படிலாம் பார்த்தாங்க. அப்புறம் இல்லை நம்ம நிறையா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னது யார்? இந்த நிர்வாகிகள் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் அதை தான் நம்பி ஆகணும். எஸ்ஐஆரில் அதிகமாக போனது அங்கே தான். 90,000 கிட்டத்தட்ட போச்சு. அப்போ எஸ்ஐஆர் வந்து இவர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்றதும் ஒரு இதை பார்க்கணும். அதை யதார்த்தமாக பார்க்கணுன்னா எஸ்ஐஆர் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு. அப்போ எஸ்ஐஆர்லேயும் போனால் பெறவுனா இவர் திருவாரூர் போயிருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காது, அப்பா தொகுதின்னு. அப்படி ஒரு பேச்சு வந்ததில்லை. இது கலைஞர்னு வச்சிங்களேன், அதை கிராஸ் செக் பண்ணுவார். இப்போ ஒன்று சொன்னால் இன்னொரு ஆளு கூடயோ என்னையா ஆமாம் அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், இவர் அதை நீங்கள் பொறுப்பாளர் நீங்கள் சொன்னீங்களா, ரைட். அதை எப்படி நம்ப முடியும் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க? எப்பவுமே பிளான் ஏ பிளான் பி டபுள் செக்கு எல்லாம் தானே பண்ணுறதா நிர்வாகத்துக்கு அழகு. கரெக்டு. நீங்கள் கலைஞர் கூட பழகிருக்கீங்க. 2011 தேர்தலில் கலைஞர் எப்படி எதிர்கொண்டார்? ஆமாம், அவருக்கு நல்லாவே தெரியும் சூழ்நிலை எப்படி இருக்குன்னே தெரியும். சொன்னது கூட நம்பலை அவர். ஏன்னா தயாராகிட்டார் ஆமாம் தோல்விக்கு. அதே மாதிரி 2000 அந்த ராஜீவ்காந்தி இறந்தப்போ அப்பவும் தயாராகிட்டார், நமக்கு தான் தோல்வி தான், பட் அதுக்கு அடுத்து என்ன செய்யறது அந்த மாதிரி ஒப்பாரி வச்சாரா? உடனே வந்துட்டாரு. அந்த 90 ராஜீவ்காந்தி இறந்து எல்லாம் மறுநாள் யாரும் தலை காட்ட முடியாத நிலைமை, எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க திமுகங்க. ஏன்னா தேடி அடிக்கிறாங்க. ஆமாம், காலையில் இவர் ஒரு 11:30 மணி வழக்கம் போல் கொடி போட்டுக்கிட்டு வண்டி வருது அறிவாலயத்து உள்ள. இப்போ மட்டும் இல்லைங்க, எமர்ஜென்சியில் எல்லாரும் ஹவுஸ் அரெஸ்ட்டு, ஓடி ஒளிஞ்சது, அடக்குமுறைகள். இவர் நோட்டீஸ் அடித்து மவுண்ட் ரோடு ஃபுல்லாக நடந்து போய் கொடுத்துட்டு போனார். எல்லாரும் அரெஸ்ட்டு. ஆமாம், நோட்டீஸ் அடித்து கொடுத்துட்டு போனார். இந்த தைரியம் தான் ஒரு தலைவனுக்கு. அந்த தைரியம் வந்துட்டா கீழே இருக்கிறவங்க தைரியம் வந்துடும். அதே மாதிரி இந்த ஜே அன்பழகனை ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த மைக்கு வந்து கரண்ட் இதிலேருந்து எடுத்துட்டாரு, இபிலேருந்து எடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரு கேஸ். ஆனால் இவங்க ஜென்ரேட்டர் வச்சாங்கிறாங்க. கேஸ் போட்டு அவர் அரெஸ்ட்டுங்க. உடனே போயிட்டார் கமிஷனர் ஆஃபீஸுக்கு. போய் வீட்டில் போய் ஒன்றுமே செய்யலையா. அவர் நேராக நான் அன்றைக்கி வீட்டுக்கு வெளியில் தான் இருந்தேன். நேராக உள்ளே போனாராம், ஒரு ஜோல்னா போய் எடுத்தாராம், துண்டு 2-3 தான் வச்சுக்கிட்டாராம். எங்கேன்னு அந்த அம்மா தயாளம்மா கேட்டாங்களாம். கிடுகிடுன்னு இறங்கி காரில் ஏறி போயிட்டாராம். போனோன்னே அந்த அம்மா சொல்கிறாங்க, என்ன தலைவர் எங்கே வேகமாக போகிறாரு வேகமாக. அப்புறம் தான் சொல்லுங்க கமிஷனர் ஆஃபீஸ் போகிறாரு. போய் முன்னால் உட்காந்துட்டாரு. அப்புறம் ஒரு ஆள் இவர் உட்கார ட்ரை பண்ணோன்னே ஒரு ஆள் ஓடி வந்து ஒரு சேரை கொண்டு போட்டார் கமிஷனர் ஆஃபீஸ் நேர் முன்னால். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரே டிராஃபிக் ஜாம், கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் வந்து போலீஸ் அதிகாரிகள், சார் நாங்கள் வந்து வழக்கு போட்டு அவரை விடுவிச்சிடுறோம், நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அவர் வெளியில் வந்தார். அப்புறம் ஒரு தொண்டனுக்காக வந்து அவர் அந்த மாதிரி செஞ்சார், அது சொல்லுவாங்க. அதே மாதிரி பருத்தி இளமல்தி அரெஸ்ட் அப்போ பெரிய சட்ட போராட்டம் நடத்தி பருத்தி இளமல்தியை ரிமாண்ட் பண்ணாமல் கொண்டு வந்தாங்க. அப்போ இருக்கா? பருத்தி இளமல்தி ஓடி வந்து ஒரு காலடியில் உட்காந்துருப்பாங்க. ஆமாம் அப்போ இருக்கா? பருத்தி அந்த 91-96 பீரியடில். கரெக்டு. அது மட்டும் இல்லை, அவர் பேனரை மறைச்சி ஜெயலலிதா பேனரை வைக்கும் பொழுது டிசியை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா நானே போராட வேண்டியிருக்கோம் நேரடியான்னு அவர் கலிமூர்த்தியை சொல்லியிருப்பார். அப்போ அவர் இல்லைங்க ஐயா நான் அனுமதிக்கலை அப்படின்னு அப்புறம் ரைட்டியா பார்த்துங்கய்யா அப்படின்னு அப்புறம் ஜெயலலிதாட்ட இந்த பிரச்சனை போய் எதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களும் பெருந்தன்மையாக சாரம் கட்டினாங்க போல. சாரம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரில. அப்புறம் சாரம் சொன்னோன்னே அதையே அந்த வேலை பண்ணுறாங்க. அவர் இதை மறைச்சி தான் வைக்கணும்னு அவசியம். அப்புறம் மாவட்ட செயலர் மிரட்டினார், மாற்றிட்டாங்களே ஆதி ராஜாராம் தானே? அதே ராஜாராம் தான். ஆமாம், அப்போ மாவட்ட செயலர் தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி தலைவர்கள் இருந்த இது உண்டு, எடுத்துக்காட்டாக இருந்ததுன்னு சொல்கிறேன். அது இறங்கி அதே மாதிரி அவர் இப்போ ஒரு இடத்துல இந்த ஏதாவது குரூப் தகராறு மாதிரி இருந்தால் யார் அதில் யாரை வேண்டாங்கிற அவரை கூப்பிட்டு பேசுவார். என்னையா பிரச்சனை உனக்கு அப்படின்னு தனித்தனியாக பேசுவார். அது மாதிரிலாம் சிலதெல்லாம் கிராஸ் செக் பண்ணி தான். அப்புறம் இல்லைன்னா அவர் அவ்வளோ நாள் அதை கட்சியை கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியாது. இப்போ 81 இவர் கொஞ்சம் நம்பிட்டார் நிர்வாகிகளை, கொஞ்சமாக நம்பிட்டார். 81க்கு பிறகு அந்த அதிமுக இணைப்பு அப்படின்றதுக்கு பிறகு நேற்று ஒரு டாக்கு 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்னு போனாங்க.
பண்ணாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அது வந்து அந்த பரவலாக அது முதல்ல அதை வந்து அந்த செய்தியை வந்து வட இந்திய சேனலில் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு முயற்சி இருக்குதான்னு. ஆனால் அந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது செயல்முறைக்கு ஒத்து வராது. ஏன்னா 2 பேருக்கும் இப்போ இந்த திமுக அண்ணா ஒரு வேளை இல்லை, விஜய் பேரில் ஆக்கி விட்ருவாங்க, அவ்வளோதான். அதர் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு கட்சி அழிஞ்சிரும். ஆமாம், கரெக்ட். இப்போ இதே மாதிரி ஏற்கனவே 79ல் டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேர்றதுக்குன்னு ஒரு அது இணைப்பே ரெடி பண்ணாங்க. இதை பிஜு பட்நாயக். ஆமாம். அப்போ வந்து இங்கே 2 பேரையும் சந்தித்து 2 பேருமே சந்தித்து பேசினாங்க. கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்க. கட்சியை இவர் வச்சுக்கிற மாதிரியும் ஆட்சியை எம்ஜிஆர் வச்சுக்கிற மாதிரியும் கட்சியை கலைஞர் அப்படி வச்சுக்கிற மாதிரி தான் பேசி முடித்தாங்க. திடீர்னு அவருக்கு எம்ஜிஆருக்கு ஒரு டவுட் வந்துட்டு பண்ருட்டி கேட்டிருக்காரு. இல்லை வேண்டாம், நாளைக்கு சரியாக வராது, அடுத்த பொதுக்குழுவில் உங்களை ஓரம் கட்டிடுவாங்க அப்படின்னு பண்ருட்டி சொன்னாராம். உடனே எம்ஜிஆர் ஆமாம் வேண்டான்னு டக்குன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்பவும் ஒரு முயற்சி நடந்தது, சேர்ந்துருவாங்க அது கட்சியோட கட்சி அணையிறது. ஆமாம், இது 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது. இது கிட்டத்தட்ட ஆட்சி வந்துட்டுன்னு வச்சுங்களேன், ஒன்றும் விமர்சனம் பண்ண முடியாது. ஒரு இப்போ திமுக எதிர்ப்பில் தான் அண்ணா திமுக இருக்குது, அண்ணா திமுக எதிர்ப்பில் தான் திமுக இருக்குது. அப்படி எப்படி சார் விஜய்க்கு வேலை ஈஸியாகிடும். கரெக்ட். இவங்கெல்லாம் அவர் ஏற்கனவே சொல்றாரு, இவங்க 2 பேரும் வந்து வந்து யாரையும் உள்ள விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. விஜய் சொன்னது உண்மையா இருக்கு. அதே மாதிரி பாஜக எதிர்ப்புன்றது திமுக வந்து மறந்துடணும். இப்போ 2 இலை இருக்கு, அதிமுகவோட சேர்ந்தா என்ன ஆகும்? ஆமாம், அது ஆனால் இப்போ மட்டும் என்ன காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு. சரி, இப்போ என்ன ஆகும் திமுகவுடைய நிலைமை? திமுக வந்து இப்போ நம்ம பலப்படுத்தி தேர்தல் தானே சார் அவங்களுக்கு பலமே. காங்கிரஸே மேஜர் ஆளாக வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு சூழ்நிலை இப்போ பார்க்கும்போது விஜய் கவர்னர் பார்க்க போயிருக்காரு. ஆமாம், கவர்னர் வந்து அவரை கூப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க, ஆட்சி அமைச்சிங்கன்னு சொன்னாருன்னு. ஆமாம், ஒருவேளை இப்போ இந்த மீதி இருக்கிற 6 பேரும் மக்கள் நல கூட்டணியும் விஜய்கிட்ட போகிறாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு சிஎம் உடைய இதுவே அவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது. எங்களால் எந்த பிரச்சனையும். அப்போ வந்து நேற்று இருந்த சூழ்நிலை வேற, நம்ம திருப்பி அதை சொல்ல வேணாம். அப்போ அந்த சூழ்நிலை மாறும்பொழுது இந்த மக்கள் நல கூட்டணியும் விஜய்க்கு ஆதரவாக இறங்குறாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் மேலே நேற்று ஒரு விமர்சனம் வந்தது. பாஜக உள்ள வந்துடும் திமுக உள்ள சப்பக்கட்டு கட்டினீங்களா. இன்னைக்கு விஜயை நீங்கள் கை விட்டீங்கன்னா அவர் அங்கே போயிட்டாருன்னா நீங்கள் தானே பாஜக உள்ள வராமல் பார்த்துக்கணும். அது நேற்று அவர் இப்போ சண்முகம் சொல்கிறாரு, மதவாத இதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னாரு. சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் விஜய் தனிச்சு நிற்கிற ஏடிஎம்கே ஆதரவை இப்போ கேட்காம இங்கே நிற்கிறாருன்னா நீங்கள் முந்திட்டு போயில ஆதரவு கொடுக்கணும் விஜய்க்கு. இல்லை அதான் அது ஒரு சில இதுகளோட நிபந்தனை, அந்த குறைந்தபட்ச திட்டம் அப்படிலாம் வச்சு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்தால் கூட திமுக கிட்டலாம் குறைந்தபட்ச திட்டம் நிபந்தனைலாம் வைக்க மாட்டாங்க, விஜய்கிட்ட மட்டும் போய் வைப்பாங்க. ஏன்னா ஆட்சி, ஏன்னா இவங்களும் இப்போ விஜய் வந்து பவர் ஷேர் தர ரெடியாக இருக்காரு. முதல்ல அவர் ஒத்துக்கிட்டாரு, நான் வந்தால் அவங்களுக்கு உண்டானது தருவேன் அப்படின்னு. இது வந்து திமுகவுக்கு இப்போ என்னென்னா நீங்கள் கேட்டிங்கல்ல, கட்சியை வந்து இப்போ கூட்டணி மட்டுமே நம்பி இல்லைங்க. ஆனால் இயற்கையாகவே கூட்டணியோடே இருந்ததுனால அப்படி உங்களுக்கு தெரியுது. இல்லை, கூட்டணி இல்லாமல் இவர் நின்றப்பெல்லாம் தோல்வியை தழுவிருக்காங்க. தோல்வி வெற்றி எனக்கு நீங்கள் தனிச்சு நின்று வந்தது. ஆனால் ஜெயலலிதா அதை சாத்தியப்படுத்திருக்காங்க, தனிச்சு நின்று ஒரு தடவை. அது கூட மக்கள் நல கூட்டணி, அது என்ன வேணா இருக்கட்டும், தனிச்சு நின்னாங்கன்றது. விஜய் தனிச்சு நின்று தான் ஜெயிக்கிறாரு. அப்போ என்ன சொன்னாங்க, மக்கள் நல கூட்டணி உருவாக்குனாங்க. மக்கள் நல கூட்டணி இருக்கு சார், அதே மக்கள் நல கூட்டணி வெளியே இருக்குதான் திமுகவும் இருக்கு. ஆனால் இப்போ கூட எல்லாரும் விஜய் ஒரு மக்கள் நல கேட்டால் திமுகவோட காங்கிரஸ் இருந்தது. அப்போ ஆமாம், ஜெயலலிதா தனியாக நின்னாங்க. மக்கள் நல கூட்டணி இருந்தாலும் ஜெயலலிதா தனியாக நின்னாங்க. எனக்கு இன்னும் காங்கிரஸ் இல்லைன்னு அப்படியே ரொம்ப பலவீனமாயிருவாங்கன்னு தோணலை. ஒருவேளை இப்போ விஜய் ஆட்சி மதசார்பற்றன்ற ஒரு வார்த்தை அங்கே கட்டாயிடும். இன்னொன்று, இவர்கள் பிஜேபி எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் ஜனங்க நம்புவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ வேணாலும் இவங்க ஏடிஎம்கே நகர்த்திட்டு கூட பிஜேபி இவங்களை கூப்பிட்டுக்கும், 22 எம்பி இருக்காங்க, இப்படிலாம் டாக் ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்க, கூட்டணி மட்டுமே பலங்கள். இப்போ எடப்பாடி கூட தான் கூட்டணியோட இருந்தார், விஜய் தனியாகவே இருந்தார். எடப்பாடிக்கு இருந்த கூட்டணியும் திமுக இருந்த கூட்டணிக்குமே வித்தியாசம் இருக்குது. நான் எல்லாம் சொல்ல, இப்போ விஜய் நாளைக்கு வந்து செய்ய நினைச்சதெல்லாம் செய்ய முடியாமல் போச்சுன்னா அதிருப்தி அதிகமாகி போச்சுன்னு வச்சுங்க, திமுக கூட பலமாக வரலாம், இல்லை எடப்பாடிக்கு பலமாக. அதுக்காக தான் இவங்க ஆட்சி செய்ய விடுறாங்க. ஒரு 6 மாதம் விடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸும் விஜயும் நாளைக்கே உள்ளாட்சி தேர்தல் வச்சாரு வச்சுக்கோங்க, இவங்க 2 பேரும் டம்மி ஆகிடுவாங்க, இவர் மேலும் ஜெயிப்பார். இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அந்த இது இருக்கும். இப்போ இல்லைனா கூட விஜய்க்கு மேலே ஒரு சிம்பத்தி இருக்கும். உள்ளாட்சி முழுதுமே 2 பேரும் சேர்ந்து பிடிச்சிருவாங்க. ஒரு வருஷம் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும். இந்த மக்கள் நல கூட்டணியும் அங்கே போயிடுச்சுன்னா வலுவான கூட்டணியாக விஜய் இருப்பார். ஏன்னா இப்போ திமுக வாங்கினது 26 தான் எல்லா காலத்துலேயுமே. அந்த 2019 சரி 21 சரி,
இவர் தனியாகவே 35 வாங்கிட்டார். கரெக்டு. இவங்க சேர்ந்தாங்கன்னா அந்த ஒரு தார்மீக பலம் இருக்குல்ல, ஆமாம். வலுவான கூட்டணி மக்கள்கிட்ட பதியும்ல, இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா உள்ளாட்சி தேர்தலில் முதல் வெற்றியை பெரிய அளவில் பார்ப்பாங்கன்ற. கரெக்டாக தேர்தலில் வாய்ப்பு, உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு நல்ல அப்போ வாய்ப்பு. அப்போ அது வந்து என்ன ஆகும்னா அந்த கூட்டணி மேலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் இன்னொன்று பார்க்கணும். இப்போ முதல்ல நேற்று விஜய்க்கு காலையில் ஒரு சூழ்நிலை, ஆமாம், காங்கிரஸ் அந்த அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறம் ஒரு சூழ்நிலை, பிஜேபி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஆமாம், உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அவருக்கு சிக்கலே உருவாகுது. இப்போது நாளைக்கு இப்போ வந்து விஜய் 118 அப்ரூவ் பண்ணி வந்துட்டாருன்னு வச்சுங்க, நிதி எந்த அளவுக்கு வரும், இவர் எவ்வளோ அதை கமிட்மெண்ட் எவ்வளோ நிறைவேற்ற முடியும், மக்கள் எவ்வளோ நாளைக்கு அதை சொல்லி நிதி வரலாம். அப்போ பழைய மாதிரி தான் இருக்கும் நிதி. அப்போ இன்னொன்று எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி பண்ணலாம்ல, எனக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆமாம், அப்படி மத்திய அரசு மேலே பழி தூக்கி போடலாம். இப்போ திமுக போடாத பழியா இவங்களே எவ்வளோ திமுக என்ன பழி போட்டாலும் நம்ப மாட்டாங்க சார். ஏன்னா நீங்கள் விஜய்க்கு கரூரில் அவங்க போட்டு அடித்தாங்கல்ல, நீங்கள் விஜய்க்கும் அதில் பங்கு இருக்குது. அவர் வந்து லேட்டாக வந்ததுலாம். ஆனால் திமுக சொல்லிச்சா அப்படி தான் பார்த்தாங்க. இன்னொன்று எல்லாத்துலேயுமே இவருக்கு பழி போட்டாங்க. சரி, அதனால தான் பிரச்சனை. இஷ்யூ பேஸில் பழி போட்டால் இப்போ எம்ஜிஆர் ரேஷன் அரிசி பிரச்சனை வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? உண்ணாவிரதம் இருந்தார்ல, உடனே இறங்கி வந்து கொடுத்தாங்களா? அந்த மாதிரி விஜய் வந்து மக்கள் பிரச்சனை அதை மாற்றினா பயப்படும். இன்றைக்கி ஏன் கவர்னர் கூப்பிட்றாரு? கூப்பிடுறாரு, ரெண்டாவது வாட்டி ஒரு அட்டம் போய் பார்க்குறாரு. இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு இவங்க யோசிக்கிறாங்க. வெளியே ஒரு கருத்து பரவ ஆரம்பிச்சிச்சு, பிஜேபி தடுக்குது. அப்புறம் அவங்க எடுத்த முயற்சியும் கூடலை. சிம்பத்தி இப்போ பாருங்க, சுப்பிரமணிய சாமியே நீங்கள் விஜய் கூப்பிடு அனுமதி இது பதவி ஏற்க வைக்கணுன்றாரு. எல்லா கட்சியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த தன்மை இருக்குல்ல, இதை யார் எம்ஜிஆர் அதில் பெரிய ஆள். எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் எம்ஜிஆர் சொல்கிறீங்களே, எம்ஜிஆர் பெரும்பாலும் மத்திய அரசோட இணக்கமாகவே இருந்தார். அதுதான், அது அப்புறம் 80க்கு அப்புறம் தான் அந்த முடிவு எடுத்தார். 80க்கு பிறகு அந்த பெரிய தோல்வி 37 எம்பி போனோன்னு தான் இனி திமுகவையும் காங்கிரஸையும் இணைய விட்டா நமக்கு சிக்கல்னு இறங்கிட்டார். 80 ஆட்சிக்கு ரிட்டர்ன் வந்த பிறகு பெரும் முயற்சி எடுத்து போனார். அதில் இந்தம்மா ஜெயலலிதா மேடம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய அரசை ஒரு கட்டத்தில் எதிர்த்தாங்க. ஆனால் அவங்களால எதுவும் பெருசாக பண்ண முடியல. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சில இருக்கு. இப்போ விஜய் வந்து இவ்வளோ கொடுத்த வாக்குறுதிகளுக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். அப்போ அவர் எந்த விஷயத்தில் அவர் கவர்மெண்ட்டை கொண்டு போய் எப்படி கொண்டு போகிறாரு தெரியல. இல்லைன்னா 29லயே நான் ஆட்சியை கலைச்சிடுறேன், எனக்கு மெஜாரிட்டி இல்லை, எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்கன்னு கொண்டு போகலாம். இன்னொரு சிக்கலும் இருக்குது. இப்போ கம்யூனிஸ்டுகளை கூட சேர்த்தா ஒரு விலையை கூட வாபஸ் வாங்குறேன்னு வாங்க, இல்லை விலையேற்ற விட மாட்டாங்க. இப்போ ஏற்கனவே இந்த மன்மோகன் சிங் இருக்கிறப்போ, மன்மோகன் சிங் முன்னாடி இல்லை ஒரு பெட்ரோல் விலை ஏற்றினா கூட இவங்களை கேட்டு இவங்க அனுமதியே தரமாட்டாங்க. அவன் தினம் எங்களுக்கு லாஸும்பான். அப்புறம் வேணா இவ்வளோ ஏற்றிக்க, ₹1 ஏற்றிக்க, 50 பைசா ஏற்றிக்க, இப்படிலாம் சொல்லி பெரிய அவங்க கம்யூனிஸ்ட் போனப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் பிரச்சனை வரும். அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. பார்ப்போம். அது எல்லாமே அவருக்கு பயிற்சியாக அமையும்னு அது என்னதான் தெரியும். இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ கவர்னர் கூப்பிட்டாரு, 118 பேர் இவர் இப்போ இது பதவி ஏற்றுருவார், ஃப்ளோர் டெஸ்ட் வரும், என்ன பண்ணுவார்? ஃப்ளோர் டெஸ்ட் வந்து அநேகமாக இப்போ இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நிறைவேற்றிடலாம். காங்கிரஸும் மக்கள் நல கூட்டணியும். ஆமாம். இதில் இன்னொன்று சொல்கிறாங்க. இப்போ அதிமுக அன்னைக்கு எதிர்த்து ஓட்டு போடாமல் நடுநிலை வகிச்சா, இல்லை வாக்கெடுப்பில் கலந்துக்கலன்னா, நடுநிலை வகிச்சா கூட, நடுநிலை வகிச்சாலும் என்ன வரும்னு தெரியல எனக்கு. கலந்துக்கலன்னா சபையில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுதான் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஒரு அப்படி கூட நாளைக்கு எடப்பாடி ஒரு முடிவு எடுக்கலாம். சரி, புது கவர்மெண்ட்டை நம்ம இப்போதைக்கு இது பண்ண வேண்டாம், விட்டுறலான்னுட்டு. அதனால் அதெல்லாம் ஒரு சூழ்நிலை வச்சு தான் விஜய் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அப்போ எல்லோருடைய துணையோடு தான் அவர் வராரு. இல்லை கிராஸ் ஓட்டு வரும், ஏதாவது கொஞ்சம் பேர் ஏடிஎம்கேலேருந்து கொஞ்சம் பேர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஒரு 15 பேர் வந்தால் ஃபேக்ஷன் திடீர் ஆதரவு கொடுத்து கொறடா உத்தரவை மீறி வந்தால் இல்லை. இப்போவே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு ரெடியாக இருக்காங்க 15 பேர். இப்போ சொன்னால் அது அவங்களுக்கு சிக்கல் வரும். அதனால் அந்த நேரத்தில் ஃப்ளோர் டெஸ்ட் அப்போ வரும். அதனால தான் விஜய் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு ஒரு இது சொல்கிறாங்க. நம்ம விஜய் தரப்பில் பேசின அடிப்படையில் அதெல்லாம் தலைவர் விரும்பலை. இந்த மாதிரி ஆள் பிடிக்கிற குதிரை பேர மாதிரிலாம் விரும்பலை. கரெக்டு. இருந்தாலும் காப்பாற்றணுன்னா, ஆட்சியை காப்பாற்றணுன்னா வேற ஒன்றும் பண்ணலையே. எனக்கு வந்த தகவலை சொன்னேன். இல்லை சொல்கிறேன், இவர்கள் இப்படி நடப்பாங்களா நான் சொல்ல வரல. தகவலும் ஒரு வகையில் கரெக்டு. இப்படியும் ஒரு தகவல் உலா வருது. நம்ம பேசினப்போ ஏங்க ஏதாவது பேசலாமே பண்ணலாமேன்னு கேட்டப்போ தலைவர் அதெல்லாம் விரும்ப மாட்டார். கரெக்டு, உண்மைதான் அப்படின்னா. இருந்தாலும் ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு வேறு வழியே இல்லைங்க, அவங்க வரங்கிறாங்க 15 பேர்,
வந்து ஒரு பிரிவு இப்படி இந்த தேமுதிக எப்படி வந்தது அந்த மாதிரி வரன்றாங்க. நம்ம என்ன செய்யறதுன்னு என்ன செய்ய முடியும்? பதவி போச்சுன்னா கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவ்வளோதான். நிற்க வச்சு. இல்லை தனி அணியாவே இருப்பாங்க. தனி அணிலாம் இல்லை. சே- 15 சேர்ந்துருவாங்க. பேர்லாம் வந்தால் சேர்ந்துட்டா பதவி ஆபத்தே போயிடும். இல்லை. சேர்ந்தா பதவிக்கும் ஆபத்து இல்லை. இல்லை, சேர்ந்தா பதவி போயிடும். அவங்களே எம்எல்ஏவை நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பார். அது அது உடனே நடக்காதுல்ல. ஆமாம், உடனே நடக்கும். ஏன்னா நீங்கள் போனோன்னே தகுதி நீக்கம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதத்தில் தேர்தல் வந்துடும். ஒரு 18 முந்தி நடந்ததே அந்த அது கூட லேட் பண்ணாங்க. கோர்ட்டில் இருந்ததுனால கோர்ட்டு உத்தரவு வர வரைக்கும் லேட் பண்ணாங்க. ஆனால் இது வந்து அப்படி இருக்காது. பெரும்பாலும் ஒரு 3-4 மாதத்தில் மீண்டும் இடைத்தேர்தல் ஆனால் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 பேர் வந்தால் அந்த பிரச்சனைக்கே இல்லை. அப்படியே வந்து சேர்ந்துடலாம். என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம் சார். அடுத்த ஒரு இதில் நம்ம பேசுவோம், கண்டிப்பாக விரிவாக பேசுவோம். ரைட். நன்றி சார்.